சரி. இன்றைக்கி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவங்க ஒருமனப்பட்டு பரிசுத்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க, தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 120 பேர் எருசலேமில் இருக்கிற மேல் வீட்டில் மாடியில் 120 பேர் உட்காந்து ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதல் தரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதோட தொடர்ச்சி இப்போது 2ஆவது அதிகாரம். கிட்டத்தட்ட 10 நாள் பக்கம் ஜெபம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து 40ஆவது நாள் அவங்க கண்களுக்கு முன்னாடி பரத்துக்கு ஏறி போகிறாரு. போயிட்டு நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அது தொடர்ச்சி பாருங்கள். அதில் 2ஆம் அதிகாரம், அதில் முதல் 13 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? முதல் 13 வசனங்கள் ஒரு பகுதி. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஸோ அதாவது ஒரு தலைப்பு. சரிங்களா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஸோ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அப்படிங்கிறது யூதர்கள் கொண்டாடுகிற அந்த ஒரு 4ஆவது பண்டிகை. ஸோ பார்த்திங்கன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா யூதர்கள் கொண்டாடுகிற அந்த 7 பண்டிகைகள் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த 4ஆவது பண்டிகை. ஸோ எல்லா பண்டிகைகளுக்குள்ளுமே யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமுக்கு வருவாங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க எருசலேமுக்கு அதை கொண்டாடுவாங்க. ஸோ இது அந்த 4ஆவது பண்டிகை பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஸோ பெந்தேகோஸ்தே பண்டிகை பார்த்திங்கன்னா பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50ஆவது நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கதிர்க்கட்டை அசைவாட்டும் பண்டிகை, அது 3ஆவது பண்டிகை. அந்த பண்டிகையிலேருந்து 7 வாரம் எண்ணுவாங்க. 7 வாரம்னா 7 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 49 நாள், அதுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிற கதிர்க்கட்டை அசைவாட்டும் பண்டிகை. அதுக்கு அடுத்த பண்டிகை தான் இந்த பண்டிகை. சரிங்களா? அதுக்கு அடுத்த அந்த கதிர்க்கட்டை அந்த பண்டிகையிலிருந்து 7 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா 7 வாரம்னா 49 நாள், அதுக்கு அடுத்த நாள் தான் கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் அது பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடுகிற 4ஆவது பண்டிகை. எல்லாம் எருசலேமில் உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களும் அங்கே வந்திருக்காங்க, கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாளில் அந்த 120 பேர் மேல் மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியார் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம், பரிசுத்தாவினர் இந்த இடத்துல முதல்ல பொழிந்தறியப்படுகிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? பரிசுத்தாவியானவர் இந்த இடத்துல பொழிந்தருளார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, எபேசியர் 1:13 வச்சு பேசுவாங்க. அது எபேசியர் 1:13 என்ன இருக்குது அப்படின்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது பரிசுத்தாவினால் முத்திரை போடுறது வேறு, பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனால் எதுக்காக மறுபடியும் பரிசுத்தாவின் விஷயத்துக்காக கூடணும். சரிங்களா? நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவினால் முத்திரை போடுறது வேறு. அது விசுவாசிகள் ஆடும்போதே நான் பரிசுத்தாவினால் முத்திரை போடுறேன். அதாவது ஆவியானவர் என்ன பண்ணுறார், இவன் பரலோகத்துக்குரியவன், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அப்படின்னு சொல்லி முத்திரை போடுகிறார். சரிங்களா? முத்திரை போடுகிறது வேறு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்படி இன்னும் கூட 2 வசனத்தை வாசிக்கிறேன் நான். பாருங்கள், அப்போஸ்தலர் 10:44 பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிற மேலே பரிசுத்தம் இறங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், இன்னும் 2 வசனத்தை கூட வாசிக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுல் எபேசு பட்டணத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல சிலர் கேட்குறாரு, நீங்கள்லாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 19:2 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஸோ நல்லா கவனிங்க, விசுவாசிகள் ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னா விசுவாசி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லையே என்றார்கள். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டீங்க, விசுவாசிகள் ஆகிட்டீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்குறார். உடனே பார்த்தீங்கன்னா சொன்னால் பரிசுத்தாவின் இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறது தெரியாது அப்படியா, சரி வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி 6ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 19:6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சரிங்களா? அந்த பரிசுத்தாவின் நிரப்பப்படுகிற அபிஷேகம் ரொம்ப முக்கியமான குறி. ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவின் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு அபிஷேக கூட்டம் நடத்துங்க அப்படின்னா வந்து பரிசுத்தாவின் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக ஒரு அபிஷேக கூட்டம் நடத்துங்க அப்படின்னா வந்து அவர் ஏற்பாடு பண்ணி அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். பரிசுத்தாவின் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. எல்லோரும் பாருங்கள், அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்கினார். பரிசுத்தாவின் பெற்றத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறான பாஷைகளை அது பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இந்த பார்த்திங்கன்னா ஒரு வரம். நம்ம பார்த்திங்கன்னா வரங்கள் பற்றி ஏற்கனவே நான் வந்து அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 9 வரங்கள் இருக்குது. அந்த 9 வரங்கள் பற்றியும் நான் தனித்தனியாக பேசியிருக்கேன். நான் 12 மெசேஜஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவின் வரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷை வரம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? அப்போ உடனே வந்து பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணாங்க. ஏன்னா பண்டிகை கொண்டாடுற பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறதுக்காக எல்லாம் கூடியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே வந்திருக்காங்க. அந்த சத்தம் இல்லை 120 பேர் வந்து ஒரு பாஷைகளை பேசுகிறாங்க. அப்போ பயங்கரமாக சவுண்டு வரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்துட்டாங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதே அவர்கள் கேட்டபடினால கலக்கமடைந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவர்கள் வந்து யூதர்கள், இவங்களுக்கு இந்த பாஷை மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு எப்படி நம்ம பாஷை தெரியும்? ஏன்னா வெவ்வேறான பாஷையை பேசுகிறவர்கள் அங்கே வந்திருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா இப்படி இவங்க நம்ம பாஷையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க ரொம்ப கலக்கமடைகிறாங்க. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி இந்த பாஷை அப்படி இருக்க நம்மில் அவரவர் தங்களுடைய ஜென்ம பாஷைகள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9ஆம் வசனம் பாருங்கள். பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியர் யூதேயர் கப்பதோக்கியர் பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் தமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளை அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த பாஷை என்ன அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே அந்நிய பாஷை அப்படிங்கிறது ஒரு வாரம். அதை போய் கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அந்நிய பாஷைன்னு சொல்லி தனியாக வரத்தை பற்றி பேசியிருக்கேன். அதை நீங்கள் கேளுங்க. இதை பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாஷை என்ன பாஷையாக இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மனுஷர் உலகத்தில் அந்த அந்நிய பாஷை எந்த பாஷையாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் பேசப்படுகிற ஏதோ ஒரு பாஷையாக இருக்குது. சரிங்களா? உலகத்தில் இருக்கிற நம்ம ஒருத்தருக்கு வருகிற அந்நிய பாஷை வந்து உலகத்தில் யாராவது பேசுகிற ஏதாவது ஒரு பாஷையாக இருக்கலாம். இல்லைனா தூதர்கள் பாஷை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தூதர் பாஷையாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தூதர் பாஷைகள் அப்படின்னு சொல்லி தூதர்கள் நிறைய பாஷைகள் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போ அதில் இருக்கிற ஏதோ ஒரு பாஷையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவனுக்கும் மனிதனுக்குமே தெரிகிற ஒரு பாஷையாக இருக்கும். சரிங்களா? அது வந்து எங்கேயும் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாஷையாக இருக்கும். ஸோ இதுதான் இருக்க சான்ஸ். சரிங்களா? அப்படிப்பட்ட பாஷைகளாக இருக்கும். சரிங்களா? அப்போ அது என்ன பாஷையாக அது அந்த பாஷை என்ன பாஷை, அதுக்கு என்ன அர்த்தம், அதை என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 11ஆம் வசனம் பாருங்கள். நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்நிய பாஷை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்றா ஒரு துதி பாஷை, தேவனை துதிக்கிற ஒரு துதியாக இருக்கும். இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றா துதி பாஷையாக இருக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா ரோமர் 8:26-27 நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜெப பாஷையாக இருக்கும். அதான் ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களை வந்து நமக்கு வந்து நம்ம வேண்டிக் கொள்வது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சைகளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லி நம்முடைய அந்நிய பாஷை எடுத்து ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுவார். இல்லை வேறு யாருக்காக விண்ணப்பம் பண்ணுவார், இதுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். சரிங்களா? ஒன்றும் ஆவியான பார்த்திங்கன்னா தேவன் அது ஒரு ஜெப பாஷையாக இருக்கலாம். சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா
ஏசாயா 28:11-12 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறப்படத்தக்க இளைப்பாறு, இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இளைப்பாறுதல் பாஷையாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் 1 கொரிந்தியர் 14 பார்க்குறோம். இது ஒரு ரகசியங்களின் பாஷையாக இருக்கும். சரிங்களா. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஒரு ரகசியங்களின் பாஷை. சரிங்களா. பார்க்கணும் நம்ம. இது ஒரு ரகசியங்களின் பாஷை. இப்போ பார்த்திங்கன்னா எது வேணாவாக இருக்கலாம். ஒன்றா துதியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜெபமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஆறுதல் கொண்டு வருகிற ஒரு பாஷையாக இருக்கலாம், இல்லை தேவனோடு பேசுகிற ஒரு ரகசியமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்துக்கோங்க. உடனே பார்த்திங்கன்னா அடுத்த பாருங்கள் 12ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மறுபானத்தால் நிறைந்திருக்கிறார் என்று பரியாசம் பண்ணினார்கள். பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பார்த்து இது எப்படா அது எப்படி நம்ம பார்த்து மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க இவங்க குடித்து வெறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா உடனே பேதுரு பார்த்து சொல்கிறாரு, இல்லை அப்படி கிடையாது. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க குடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அடுத்த பாருங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 14ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அதாவது பேதுருவின் பேந்து வந்துச்சு பிரசங்கம் பண்ணுறாருன்னு அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். 14ஆம் வசனம் முன்பகுதியே தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது 14 முதல் 36 வரை. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பேதுரு என்ன சொல்கிறார், பேதுருவனுடைய பிரசங்கம். சரிங்களா. 14ஆம் வசனத்திலேருந்து 36ஆம் வசனம் வரைக்கும். பேதுரு அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. சொல்கிறார், இந்த வாரம் வந்து 3ஆம் மணி வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ 3ஆம் மணி வேலை அப்படிங்கிறது காலையில் 9 மணி. ஸோ நீங்கள் வந்து இவங்க குடித்து வெறிக்கலை, பார்த்தீங்கன்னா இது காலையில் 9 மணி இருக்குது அப்படின்னு காலையில் 9 மணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. இதை பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஸோ யோவேல் சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுது, அதான் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். 17ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அது சொல்கிறார் பாருங்கள். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அங்கினி, புகை, காடு அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசி காலத்தில் ஆவியை ஊற்றுவேன். அது குமாரத்திகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களுக்காரர்கள், ஊழியக்காரன் மீனா ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் காட்டுவேன்னு சொல்லியிருக்கா. அதான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இது பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். ஸோ இது எங்கே அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்து பேசுகிறார் அப்படின்னா யோவேல் 2. ஸோ அது நடுவில் பக்கத்தில் 17ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 17லேருந்து 21 வரைக்கும். யோவேல் 2 28 முதல் 32 வரை. யோவேல் 2 28 முதல் 32 வரை. ஸோ அந்த காரியத்தை தான் வந்து அவர் வந்து சொல்கிறார். 22ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் அடையாளம் செஞ்சு பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செஞ்சு தம்மை வந்து வெளிப்படுத்தினார். அவர் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த படியேயும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்கார கையிலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் போய் ஆனால் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும், நீங்கள் பிடிச்சி ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணம் வந்து அவரை கட்டி வைக்க முடியலை. சரிங்களா. அவரை குறித்து தாவீது என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் பாருங்கள். 25ஆம் வசனத்துலேருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சொன்ன காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். 25 முதல் 28 வரை. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரசத்திலே இருக்கிறார். சரிங்களா.
ஸோ பார்த்திங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 25 முதல் 28 வரை அந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா சங்கீதம் புஸ்தகம் 16 சங்கீதம் 16 8லேருந்து 11 வரைக்கும், சரிங்களா? சங்கீதம் 16 8லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 25ஆம் வசனம் பக்கத்தில் 25 முதல் 28 வரைக்கும் இருக்கிற அந்த சங்கீத வசனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 16 8 முதல் 11. அதுதான் இது சொல்கிறார். 25ஆம் வசனம் பாருங்கள், பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 16 8 முதல் 11. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவானவர் எனக்கு முன்பாக நான் வச்சுருக்கேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார் அவர் சொன்னார். அதனால நம்ம வசனத்தில் யோவான் 8:29 வாசிக்கிறோம், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிற அப்படின்னால் அவர் என்னை விட்டு எப்போதுமே அவர் என்னை விட்டு போகிறதே இல்லை, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பிதாவுக்கு பிரியமான எப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா மற்ற ஆத்மா மறுப்பை அது மரிப்பதில்லை, அதுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஸோ உம்முடைய பரிசுத்தர் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மா அழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறீர். ஸோ ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியும். ஸோ பிதாமானவர் கற்றுக் கொடுத்த அந்த உபதேசங்களை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அதான் சொல்ல, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். காலை தோறும் என்னை எழுப்புகிறீர், கற்றுக்கொள்கிறீர்கள், கற்றுக்கொண்டு இப்போ பிதாமானவர் கற்றுக் கொடுத்த அந்த உபதேசங்களை தேவன் அந்த ஜீவ மார்க்கங்களை ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதுதான் அந்த இடத்த சொல்கிறார். 29ஆம் வசனம் பாருங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாக தாவீதை குறித்து நான் உங்களிடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய தாவீதுடைய கல்லறை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியினாலே அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதை குறித்து இப்படி சொன்னான். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் சொல்கிறார், உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஸோ பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே அவருக்கு தெரியும், அவருடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் சொல்கிறார், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுப்பி உயிரோடு அவங்களுக்கு காட்சி எடுத்து எல்லாருக்குமே காமிச்சிருக்கார். அவர் தேவனுடைய வலது கரத்திலால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தள்ளினார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை தேவன் பொழிந்தள்ளினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கும் போடும்படிக்கும் நீர் என் வலது பரிசில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆணுடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா அவனே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இப்போ கர்த்தருங்கிறது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லியிருக்காரு, நீர் என்னுடைய வலது பரிசத்திலே உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம இதை வேதத்தில் நம்ம லூக்கா 22:69 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு 40 நாள் அளவும் நம்முடைய சீஷர்களுக்கு நிறைய பேருக்கு காட்சி அளிக்கிறார், உயிரோடு இருக்கிறவர்கள் காட்சி அளிக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். சரிங்களா? அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 111 நம்ம பார்க்குறோம். அது நிறைவேறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணார், அவர் தான் நீங்கள் அறிந்த இயேசுவை தான் தேவன் இவர் தான் ஆண்டவர் கிறிஸ்துவாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக அறிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் 2ஆம் பகுதி. சொல்லுங்களா? அடுத்த பாருங்கள், 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அதை 37ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஸோ இதான் தலைப்பு. சரிங்க, 37 வருஷத்தை தலைப்பாக போட்டுக்கோங்க. பேதுரு பிரசங்கம் முடிஞ்சோன்னு இதயத்தில் குத்தப்பட்டவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பாருங்கள், 38, 39 ரொம்ப முக்கியமான வசனங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, ஒரு பிரசங்கம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு இருதயம் குத்தப்படுது. இந்த உணர்வை கொடுக்குறதே தேவன் தான் பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நீங்கள் மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஸோ இந்த இடத்துல பற்றி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனே நீங்கள் வந்து பரிசுத்த ஆவி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே போடல. பார்த்துக்கோங்களா, ஃபஸ்ட்டு மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் பரிசுத்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை தனியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை மூலமாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியான நிறைவை நீங்கள் மறுபடியும் தனியாக ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா, ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரட்சிப்பு, அடுத்த ஞானஸ்தானம், அடுத்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம். 39ஆம் வசனம் பாருங்கள். வாக்குத்தத்தமான அப்படி பெற்றுக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது வாக்குத்தத்தங்கள் உங்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை ஆகிட்டிங்கனாலே நீங்கள் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மாதிரி பார்த்திங்கன்னா கலாத்தியர் 3:14 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்லா காரியத்திலும் ஆசீர்வத்துக்குரியவர்கள், வாக்குத்தத்தக்குரியவர்கள். 2 கொரிந்தியர் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ நம்ம தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும் பாருங்கள், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின முக்கியமான வாக்குத்தத்தமாக இருக்கிற. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரலோக பிரஜைகளாக மாறிடுறோம், பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம மாறிடுறோம் பாருங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக, நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 15:7 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா வேதம் ஃபுல்லாக வாக்குத்தத்தங்கள் தான். நம்ம விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரத்துக்கொள்ளலாம். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வச்சுருக்கார் பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ரோமர் 12 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உலகத்தை விட்டு உங்களை மனம் புதிதாக வந்து விலகி உங்கள் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, பார்த்து உலக பிரகாரமாக நடக்கிற மாதிரி நடக்காதீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம்னு சொல்லி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்துக்கு ஒத்த வயசம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் சொல்கிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 15 நம்ம பார்க்குறோம், இப்போ தேவனோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு எப்படி செடி வந்து கொடி வந்து செடியோட ஒட்டி இருக்கும்போது வந்து நான் தனியாக கனி கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், தேவனோடு நம்ம ஒட்டி இருக்கும்போது என்னன்னா நம்ம கனி கொடுக்குறவெல்லாம் நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் பாருங்கள். சரிங்களா, ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 41ஆம் வசனத்திலிருந்து அடுத்த கடைசி பகுதி, 41ஆம் வசனத்துலேருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த கடைசி பகுதி. அந்த 41ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த வரத்தை பெற்றுக்கொள்வீங்க, அப்போ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சுதந்திரமாகும், கீழ்ப்படியும் போது சுதந்திரமாகும், உலக பிரகாரம் நடக்காதீங்க அப்படிங்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பாருங்கள் 42ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உபதேசம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய உபதேசங்கள், நிறைய உபதேசங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். ஸோ தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உபதேசத்திலும்
அந்நியோனத்தில் ஐக்கியமாக இருக்கிறது, அதாவது ஒருமனப்பட்டு செய்கிறது, காரியத்தை சேர்ந்து செய்கிறது. அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதல்னா திருவிருந்தை இருக்கிறது, சரிங்களா, திருவிருந்து எடுக்கிறது. ஸோ பார்த்தீங்களா, தேவனுடைய அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. ஸோ இந்த 4 காரியத்தில் வந்து அவங்க உறுதியாக தரித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுல பாருங்கள், உறுதியாக தரித்திருந்தாங்க. இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிதலில் உறுதியாக இருந்தாங்க. அவர் ஒருமனப்பட்டு ஐக்கியமாக ஒரு காரியத்தை செய்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி தேவனுடைய அப்பம் பிக்குதல் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ங்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அனுதினம் அப்பம் பெற்றிருக்காங்க பாருங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பார்த்திங்கன்னா அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தில் வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இடைவிடாமல் அந்த ஜெபத்தில் உறுதியாக திருத்துங்கன்னு சொல்லி பேதர் பின்னாடி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஸோ ஆண்டவர் ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லியிருக்கார் பாருங்க. அவரே நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜெப வீரர். நம்ம கேட்கணும் அடிக்கடி, நான் அடிக்கடிங்க ஏசப்பா உங்களம்மா நான் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன் பாருங்கள். ஜெபத்துலையும் உறுதியாக தெரித்திருந்தார்கள் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும். அது ஒன்றில் மட்டும் இல்லை, ஒன்றில் மட்டும் சிலரில் பார்த்தீங்கன்னா ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, தேவவசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சில பார்த்தீங்கன்னா வேதான்ட்டு இருப்பாங்க, ஆனால் செயல்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளாம் செய்யும்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளை மறுரூபமாக்கி பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துடுவார் பாருங்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸோ இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உபதேசத்திலும் அந்யோன்யத்தில் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணதில் உறுதியாக தெரிவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா. வசனம் தான் இருக்கிறதுல சிறந்த ஜெபம் என்ன கேட்டிங்கன்னா வசனத்தின் ஜெபம் தான். வசனத்தை ஜெபமாக மாற்றணும், சரிங்களா. வசனத்தை ஜெபமாக மாற்றி ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ உடனே கீழ்ப்படிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் மூலம் செய்கிறார் பாருங்கள். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு மனம் இருந்துச்சு. எல்லாம் சகலத்தையும் வச்சு பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஸோ எல்லாத்தையும் விற்று பொதுவாக வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை வச்சு பொதுவாக வச்சு அனுபவித்து பொதுவாக அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்றிருந்தார்கள். ஸோ எல்லோரும் ஒருமனப்பட்டது அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடமில்லாத இதயத்தோடு மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ இதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தினம் ரட்சிப்பு, தினம் புதிய ஆத்மாக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களே வந்து தேவன் வந்து சேர்த்துக்கிட்டே சபையில் சேர்த்துக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள். ஸோ அதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா. ஸோ அதில் 4 பகுதிகளை பார்த்தோம். முதலாவது பார்த்திங்கன்னா இந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசுனாங்க, அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டு பேசுனாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த 2ஆம் பகுதியை பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து அவங்களுக்கு என்ன திடீர்னு எல்லாம் கூடி வந்துட்டாங்க. வந்தோடனே இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுறார். இது யோவேல் சொன்ன அந்த கடைசி கால பிதாவின் வாக்குத்தத்தம், கடைசி காலத்தில் மாம்சமான எவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அதுதான் இங்கே நடக்குது. இப்போ எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா வந்து மரிப்பதில்லை, அழிந்து போவதில்லை, அது வந்து உயிர்த்தெழுதலை குறித்து சொன்ன அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசில் உட்கார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது. அதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன் வந்து இவர் தான் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினான்னு சொல்ல அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவங்க இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே வந்து நீங்கள் வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க, வாக்குத்தத்தை சுதந்தரிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உபதேசத்திலும் அந்யோனத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபமணிதிலும் உறுதியாக தெரிவித்த அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். எல்லோரும் ஒருமனப்பட்ட பொதுவாக வச்சு சகலத்தையும் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்க, கபடமில்லாத இதயத்தோடு மகிழ்ச்சியோடும் போஜனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ரட்சிக்கப்படுகளை அனுதினமும் தேவன் சபையில் சேர்த்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஒரு சின்ன ஜெபமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின இந்த சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்களும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. தேவனே, நாங்களும் ஏசப்பா உபதேசத்திலும்
அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதல் ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆஜபிக்கிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு இசப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆஜபிக்கிறேன். அப்பா வசனத்தின்படி நடக்கங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த வசனத்தின்படி அணங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை குறித்து என்ன சித்த வைத்தீர்களோ அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜபிக்கிறேன். ஒரு விஷயங்கள் குற்றங்குறைகளை கிருபையாக மன்னித்தரல வேண்டும்படியாக ஜபிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும்படியாக ஜபிக்கிறோம். துதிகன மகிமை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.